மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயா விததத் சாத்வேஷ விக்ஞஸ்வராட் தேனே பிரம்மகிருதாயாதிகவயே முக்யந்தி யத் சூரயः தேஜோபாரிமிருதாம் யதா வினிமயோ யத்ர சர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுகம் சத்யம் பரம் தீமகி தர்ம ப்ரோச்சிதகைதபோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் वेद्यं वास्तवमत्र वस्तु सिपदं तावत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सत्योः हृत्यवृत्यते अत्र कृतिभिः शुक्षूभिजक्षक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमुदत्र संयुतं विपत भागवतं रसम् आलयं मुहुरको रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैभायनो विरकगातराजुहावः पुत्रेरि तन्मयतया तरभोभिनेतुः संसर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलं श्रुतिसारमेकम् अध्यात्मदीपमधिदीक्षतां तमोन्तं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनमुपयामि गुरुं मुनीनां नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம ஆச்சாரியன் நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின ஸ்ரீமத் பாகவதத்தையும் எல்லா பாகவதர்களையும் நமஸ்காரம் பண்ணிட்டு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். நாம் பார்க்க போகின்ற தலைப்பு 24 குருக்கள். இந்த 24 குருக்கள் எங்கேருந்து வருதுன்னா ஏகாதச ஸ்கந்தம், பாகவதத்திலே ஏகாதச ஸ்கந்தத்திலே உத்தவ ஸ்ரீகிருஷ்ண சம்வாதம், அந்த சம்வாதத்தில் இது வருது. நான் முதல்ல 2011 இந்த முதல் சத்சங்கம் ஆரம்பிக்கச்சே இங்கே தான் ஆரம்பித்தேன். உத்தவர் கிருஷ்ணன்கிட்ட பிரேரணை பண்ணிப்பார். நீங்கள் இந்த மாதிரி இந்த பூலோகத்தை விட்டுட்டு போகிறீங்களே, உங்களை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட எங்களால் பிரிஞ்சு இருக்க முடியாதே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறச்சே பகவான் சொல்லுவார், நான் எங்கேயும் போகலடா, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகி, நான் பாகவதத்துக்குள்ளே இருக்கின்றேன், கிரந்த ரூபமாக நான் அவதரித்துள்ளேன் அப்படின்னு சொல்லி 2011 உப்புலியப்பன் கோவிலில் எங்கள் அம்மா தான் என்னை முதல்ல இந்த சத்சங்கத்தை பண்ண சொன்னான். என் தம்பி புள்ள பூனல் கல்யாணத்தில் அதை நான் முதல்ல உப்புலியப்பன் கோவிலில் இதை ஆரம்பித்தேன். அதே மாதிரி இந்த சத்சங்கம் இப்போ நம்ம நடக்கின்ற சத்சங்கம் 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது எங்கள் அம்மா பரமபதிச்சா விட்டு இன்றைக்கி எங்கள் அம்மாவுடைய திதி, அதனால் எங்கள் அம்மாவை முதல்ல நினச்சிட்டு எல்லாருமே அவள் அப்பா அம்மாவை நினச்சிங்கோ. இதை ஒரு சத்சங்கம் போதும் நான் நினைவுபடுத்துவேன். ஏன்னா அவள் தான் நமக்கு முதல்ல தெய்வம், மாதா பிதா அது குரு, அதுக்கப்புறம் தான் நமக்கு பகவான். அதனால் இன்றைக்கி எங்கள் அம்மாவோட திதி. அதனால் 2 விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்தது. நம்ம 2011 ஆரம்பித்தோமே, எங்கே ஆரம்பித்தோம், அதனால் அதே டாபிக் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த டாபிக் தோணித்து. அதுக்கப்புறம் இன்றையோட எங்கள் அம்மா பரமபதிச்சு 5 வருஷம் ஆகுது. கரெக்டாக 5 வருஷமாக நம்ம இந்த சத்சங்கத்தை நடத்திட்டு வரோம். இந்த பவர் பாயிண்ட்ஸ் குரூப்னு நம்ம ஆரம்பித்தோம். இந்த பவர் பாயிண்ட்ஸ் குரூப் ஆரம்பித்து கரெக்டாக 5 வருஷம் முடியறது இன்னையோட. ஸோ ஹேவிங் செட் தட் பார்ட் ஆஃப் இட், நம்ம இன்றைய தலைப்பிற்குள்ளே நாம் செல்கின்றோம். பகவான் தன்னுடைய அவதார காரியங்கள்லாம் முடிச்சுண்டு திரும்பி கிளம்பின்றிருக்கார் தன்னுடைய திவ்ய தாமத்துக்கு. ஏன்னா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்சாபனார்த்தாய, சாதுக்களை ரட்சிப்பதற்கும் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கும் சத்ருக்களை அழிப்பதற்கும் பூலோகத்தில் சம்பவாமி யுகே யுகேன்னு ஒரு யுகத்திலும் நான் அவதாரம் எடுப்பேன்னு பகவான் சங்கல்பம் பண்ணிட்டார் இல்லையா. ஸோ இங்கே கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு அவருடைய அவதார காரியங்கள்லாம் முடிஞ்சு அவர் திரும்பி கிளம்பிட்டார். அவருடைய சங்கல்பத்தை கேள்விப்பட்ட, அதை அறிந்து கொண்ட அவருடைய பெரிய நண்பன் ஆன உத்தவன் பகவானுக்கு திருவடியில் விழுந்து சேவித்து வேண்டிக்கிறான், கேசவா, உனது திருவடியை விட்டு ஒரு கணம் கூட என்னால் பிரிஞ்சிருக்க முடியாதே, என்னையும் உன்னோட திவ்ய தாமத்துக்கு அழைச்சிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி, என்னையும் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போயிடுன்னு உத்தவர் அவர்கிட்ட வேண்டிப்பார். சொல்லுவார் உத்தவர், கிருஷ்ணா,
தினம் நான் உனக்கு படுக்கையை விரித்து உனக்கு பாத சேவை பண்ணிட்டு உன்னோட திருவடி நிழலையே படுத்துட்டு இருப்பேன். நீ சாப்பிட்றச்சே உன்னோட சாப்பிடுவேன். உனக்கு சமையல் செய்து நான் பரிமாறுவேன். உம்முடன் சுதந்திரமாக நான் விளையாடுவேன். எப்பேற்பட்ட சேவைகள் நம்ம 2 பேரும் நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். நான் எப்படி உங்களை பிரிஞ்சு இருக்க முடியும்? நீர் எங்கள் பிரியன் இல்லையா அப்படின்னு கேட்பார். பகவான் சொல்லுவார், ஒரு ஸ்லோகம் வரும், நீ எல்லாரையும் விட எனக்கு யார் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவன்னு ஒருத்தர் கேட்பார். பகவானுக்கு பிரியமானவர் அவள் அப்பா அம்மாவா, இல்லை ருக்மிணியா, அவருடைய பட்ட மகிழ்ச்சிகளா, இல்லை கோபிகைகளா, இல்லை அவருடைய ஓன் ஆத்மாவா? பகவான் சொல்லுவார், இவா யாருமே இல்லைடா, எனக்கு ரொம்ப பிரியமானவன் நீந்தாண்டா அப்படின்னு சொல்லுவார் பகவான் உத்தவனை பார்த்து. அப்பேற்பட்ட உத்தவன் பகவான் உடுத்து களைந்த பீதாம்பரத்தை தான் உடுத்திப்பான். அவர் சூடி கலந்த மாலையை எடுத்து இவன் அணிந்து கொள்வான். அவர் மிச்சம் வைத்துள்ள சந்தனத்தை எடுத்து இவன் பூசிப்பான். அவர் சாப்பிட்ட மிச்சத்தை எடுத்து இவன், அந்த சேஷத்தை எடுத்து இவன் சாப்பிடுவான். அப்பேற்பட்ட நெருங்கிய எல்லாம் ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், கைடு எல்லாம் அவர் தான். பத்ரிகாசிரமத்தில் அந்த வின்டர் சீசனில் அந்த கோவில் சாத்தினா விட்டு உத்தவன் தான் உத்தவனை வழிபடுவா அப்படின்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானம் உத்தவருக்கு. பகவான் பேச ஆரம்பிப்பார். பகவான் உவாச்ச, உத்தவா நீ கேள்விப்பட்டது உண்மைதான். நான் சங்கல்பம் பண்ணிவிட்டேன். எதுகுலத்தை பிரபாச க்ஷேத்திரத்திலே மறைந்தும் போகும்படி செய்துவிட்டேன். எதுகுலத்துக்கு ஒரு ஸ்தாபம், அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு அவளே அந்த எதுகுல நாசம் ஏற்படும்னு ரிஷிகளோட சாபம், காந்தாரியுடைய சாபம், எல்லா சாபமும். அதனால் எதுகுலம் அழிஞ்சுபடும். நான் மறைந்ததும் சமுத்திரம் பொங்கி துவாரகை விழுங்கப்படும். ஏன்னா கலி வரப்போகிறது. துவாபர யுகம் முடியச்சே அவர் கிளம்புறார். நாம் கிளம்பி போனா விட்டு கலி ஆரம்பிச்சிடும். சத்துவகுணம்லாம் அழிஞ்சு போயிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. மக்கள்கிட்ட தமோ குணம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். சோம்பேறித்தனம் இதெல்லாம் தான், அதர்மம் ஜாஸ்தியாக போயிடும், ரொம்ப சகஜமாக போயிடும். அதனால் நீ என்ன பண்ணு, நீ சர்வத்தையும் விட்டு விட்டு துவந்து சர்வம் பரீட்சேன்னு ஒரு ஸ்லோகம். எல்லா ஆசாபாசங்கள் அற்றவனாக என்னையே தியானம் செய்து கொண்டு சமதிருஷ்டி உடையவனாக உலகத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டு பாகவத தர்மத்தை பரவச்சை அப்படின்னு உத்தவருக்கு ஆக்ஞை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆக்ஞை. பகவான் கிளம்பி போச்சே நம்ம முன்னாடி பார்த்தோம். மைத்ரேயரை போய் விதுரர் பார்க்கணும்னு விதுரருக்கு ஆக்ஞை. இப்போ உத்தவர் நீ பத்ரிகாசிரமம் போயிடு, பத்ரிகாசிரமத்தில் போய் நான் சொன்னதை செஞ்சுன்று, நீ உரிய காலத்திலே என்னை அடைவாய் அப்படின்னு அவனுக்கு உத்தவருக்கு இது. இதுக்கப்புறம் உத்தவ கீதை பெரிய ஒரு 1400-360 ஸ்லோகம் வரும். இதை பின்னாடி நம்ம ஏகாதச ஸ்கந்தம் பார்க்கறச்சே பார்ப்போம். இல்லைன்னா அதை ஒரு டாப்பிக்காக எடுத்துட்டு அந்த உத்தவ கீதையை நம்ம பார்ப்போம். இப்போ இது எல்லாமே பார்ட் ஆஃப் த உத்தவ கீதைன்னு வச்சுக்கலாம். அதை தவிர ஸ்பெசிஃபிக்காக ஃபிலசாபிக்கல் சைட் ஆஃப் த உத்தவ கீதையை நம்ம தனியாக ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ பகவான் திருப்பிய மேலே சொல்லுவார், குரு பக்தனுக்கு குரு எப்போவுமே ஹிருதயத்திலேயே இருந்து வழி நடத்தின்னு இருக்காண்டா. அதனால் குரு எங்குமே எல்லாமாக இருக்கின்றார். கிருஷ்ணம் ஜெகத்குருங்கிற மாதிரி அவர் சொல்வேர், நான் உன் கூடயே இருக்கேன். இது விஷயமாக எதுகுலத்திலே எது மகாராஜனுக்கும் ஒரு அவதூதருக்கும், இவர் எதுகுலத்தில் வந்தவர். நம்ம பார்த்தோம், யயாதியோட கதை பார்த்தோம், எப்படி இவர் எதுகுலத்தில் வந்தவர்னு. அந்த எது மகாராஜனுக்கும் அந்த அவதூதருக்கும் நடந்த ஒரு சம்பாதம், அந்த கான்வர்சேஷன் நான் இப்போ உனக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோ. அந்த அவதூதருங்கிறது அவர் தான் தத்தாத்திரேயர் அப்படின்னு 2வது ஸ்கந்தத்தில் வரும். அந்த அவதூதர் வேறு யாரும் இல்லைப்பா, சாக்ஷாத் தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த எது மகாராஜா என்ன பண்ண, பாரத தேசம் முழுக்க யாத்திரை போனார். எங்கேயும் ஜனங்கள் நிம்மதி இல்லாமல் இருந்தார். இவ்வாறு அவருக்கும் இதை பார்த்த உடனே அவருக்கும் ஒரு மனக்லேஷம். இல்லை எங்கே போனாலும் இந்த மாதிரி இருக்காளே அப்படின்னு வந்துட்டே இருக்கிறச்சே, ஒரு சஹ்யமலை சாரலிலே ஔதம்பர விருட்சத்தின் அடியிலே, ஒரு ஔதம்பர வருஷத்து அடியிலே காவேரி நதி தீரத்திலே ஒரு அவதூதரை பார்க்குறார். அந்த அவதூதர் உலக கவலையே இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருக்கார். பார்க்கறதுக்கே அவரை பார்த்தாலே அப்படி இருக்கு.
அவரை பார்த்ததும் அவரை பார்த்து கேட்கணும்னு இவருக்கு தோணிது. ராஜா அவரை பார்த்து கேட்குறார், உலகம் முழுக்க இப்படி இருக்குப்பா, உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளவு சந்தோஷமாக இருக்காளே, இவ்வளவு லைட் பேக் லைஃப், ஒரு ஈஸி சேரில் ஒரு ஏக கௌபீனம் தான் கட்டின்னு இருக்கார் அவர், அவதூதர். அந்த சன்னியாசி ஏக கௌபீனம் கட்டின்னு இருக்கார், ஒரு கோமணம் தான் கட்டின்னு இருக்கார். ஆனால் ரொம்ப ஏது இல்லாத மந்தஹாசம், அந்த மாதிரி ஒரு மந்தஹாசத்தில் இருக்கார். அவரை பார்த்த உடனே எது மகாராஜா கேட்குறாரு, இவ்வளவு சந்தோஷமாக இருக்காளே, உலகம் முழுக்க இந்த மாதிரி இருக்கே, உங்களுக்கு தேவைகள்லாம் ஒன்றும் இல்லையா, எப்படி நீங்கள் எப்படி இருக்கீள் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்குற கேள்வி. விதுர மைத்திரேய சம்பாதத்தில் பார்த்தோம், எல்லாரும் சுகம் வேணும்னு சொல்கிறா, ஆனால் கஷ்டமே வந்துட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி இல்லையா. அது ஏங்கிறதுக்கு நம்ம பின்னாடி பார்த்தோம். எல்லாரும் நம்ம நாம் ஆத்மானு உணராததுனால, நாம் தான் சரீரம் அப்படிங்கிற புத்தி இருக்கிறதுனாலங்கிறதையும் அங்கே பார்த்தோம். ஸோ இவரை கேட்பார், இவர் உடனே பதில் சொல்லுவார், எல்லாமே குரு கிருபைப்பா, எனக்கு எல்லாமே குரு கிருபைனால்தான் தான் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். அப்படியா? அப்படின்னா உங்களுக்கு குரு யாரு அப்படின்னு எதுவும் கேட்பார். அதுவா, அது ஒரு பெரிய கதை, எனக்கு 24 குரு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார் அவர். பூமி ஒரு குரு, ஆகாசம் ஒரு குரு, வாயு ஒரு குரு, நீர் தண்ணீர், அக்னி, சந்திரன், சூரியன், புறா, மலைப்பாம்பு, கடல், விட்டில் பூச்சி, வண்டு, யானை, வேடன், மான், மீன், பிங்களா என்கின்ற வேசி, ஒரு கிரௌஞ்ச பட்சி ஒரு பறவை, ஒரு குழந்தை, ஒரு கன்னிகை, அம்பு எய்கின்ற வேடுவன், ஒரு பாம்பு, ஒரு சிலந்தி, ஒரு குளவி. இப்படி எனக்கு 24 குருக்கள் இருக்கா. இவாள்கிட்டேருந்து ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும் நான் பாடம் கற்றுண்டேன், அதுலேருந்து வந்த நிம்மதி தான் இது அப்படின்னு சொல்லுவார். அப்படியா? அப்படின்னா சொல்லுப்பா, அவள்கிட்டேருந்து நீ என்ன பாடம் கற்றுண்ட அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு ராஜா கேட்பார். இப்போ அவர் என்ன பாடம் கற்றுண்டேர்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த 24 குருக்கள் என்னன்னு நம்ம பார்ப்போம். பூமியிட்டேருந்து என்ன கற்றுண்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பூமியிட்டேருந்து பொறுமை கற்றுண்டேன்ப்பா. நம்ம பூமியை கடப்பாறையில் போட்டு குத்துறோம், மலமூத்திரங்கள்லாம் அதில் போகிறோம், அதிர்ந்து நடக்கிறோம். எப்போ பண்ணாலும் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், எல்லாருக்கும் அதிஷ்டான தேவதை, பூமிக்கு அதிஷ்டான தேவதை இருக்கா. என்ன பண்ணாலும் அந்த பூமாதேவி என்ன பண்ணாலும் கோபமே வரல பத்தியா. அதை பூமிகிட்டேன்னு பொறுமையை கற்றுண்டேன்னு முதல் லெசன். ரெண்டாவது ஆகாசம். ஆகாசம்னா நம்ம பார்க்குற ஸ்கை இல்லை, ஸ்பேஸ். எல்லா பூதங்களும் இல்லையா, மற்ற பஞ்சபூதங்களும் ஆகாசத்தை ஆசிரியித்து தான் இருக்குது. ஆகாசம் பிறரை போய் ஆசிரியிக்கல, இன்னொருத்தன்ட்ட போய் நிற்கலை, எல்லாருக்கும் இடம் கொடுக்கறது. அங்கே பறவை பறக்கிறது இல்லையா, விமானம் பறக்கிறது, பூமியிலேருந்து இருக்கிற இடம் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸுக்குள்ளே பலவிதப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது. அப்படி ஒரு பரந்த மனப்பான்மை. அது யார்கிட்டையும் போய் எதையும் சொல்ல, நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது. த கிவ் ஹிம் த ஸ்பேஸ் அப்படின்னு வீட்டில் என் பிள்ளை சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன்னா, யூ ஹவ் நாட் கிவன் ஹிம் ஸ்பேஸ், யூ ஹவ் டு கிவ் ஹிம் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி the ஆகாசம் has given us the huge space for us to live. அப்படி ஒரு பரந்த மனப்பான்மையை ஆகாசத்துலேருந்து கற்றுண்டேன் அப்படிங்கிறார். இவர் சன்னியாசி இல்லையா, அவர் அப்படி தான் இருக்கணும். அவரோட மனப்பான்மை எப்படி, இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காருங்கிறது பரந்த மனப்பான்மை. மூணாவது, காற்றுக்கிட்டேன்னு என்ன கற்றுண்டேன். காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது. எங்கெங்கெல்லாம் நம்ம சுவாமி சன்னதியில் ஊதுவத்தி ஏற்றுறோம், சாம்பிராணி போடுறோம், தசாங்கம் ஏற்றி வைக்கிறோம், நறுமணமான சுகம் அது வழியாகவும் சுகந்தமான இது வழியாகவும் அந்த காற்று வீசுறது, அது வழியாக போகிறது இல்லையா. இட் ஸ்மெல்ஸ் இட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் துர்நாற்றம். சாக்கடை வழியாகவும் அந்த காற்று போகிறது. ஆனால் எதோடையும் ஒட்டிக்கலை. காற்று அத்தனையும் சுமந்தாலும் அது யாரிடமும் ஒட்டிக்கொள்வதில்லை. அதனால் யார்கிட்டையும் போய் ஒட்டிக்காத அப்படிங்கிறத நான் இதை கற்றுண்டேன். மூணாவது. நாலாவது, தண்ணீர் எப்படி குளிர்ச்சியாக இருக்கும், நம்பர் 1. அடுத்தது, அந்த மாதிரி குளிர்ச்சியாக இருக்கணும் எல்லாரிடமும். தர்சனாதேவ சாதவக அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணபிரமி அண்ணா. தர்சன மாத்திரத்திலே ஒரு சாதுவை பார்த்தா நம்ம பவித்திரமாயிடுவோமா. அவளை பார்த்தாலே, பரமாச்சாரியாரை பார்த்தா அவருடைய திருஷ்டி நம்ம மேலே பட்டதுனாலே, அந்த மாதிரி தண்ணீரை நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். கையலம்பரத்துக்கு யூஸ் பண்ணுறோம், உடம்பு அலம்பரத்துக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு காலம்பரத்துக்கு யூஸ் பண்ணுறோம். எல்லாத்தையுமே பவித்திரமாக்கிறதுக்கு, பாவனமாக்கிறதுக்கு, சுத்தம் பண்ணுறதுக்கு தண்ணீர். அதே மாதிரி தண்ணீர் ஒரு மதுரமாக இருக்குது நம்ம சாப்பிட்டோம்னா. அதுபோல் சாதுக்களும் இனிமையாக இருக்கணுமா பழகிறதுக்கு. அதே மாதிரி தண்ணி எப்படி தாக சாந்திக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. அதுபோல் சாதுக்கள் சம்சார தாபங்களை சமனம் செய்து விடுவார்கள். இத்தனை விஷயம் எப்படி மதுரமாக இருக்குது, எப்படி குளிர்ச்சியாக இருக்குது,
எப்படி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறது, எப்படி தாகசாந்தி கொடுக்கறது, இத்தனை விஷயங்கள், தாகத்தை தீர்த்து வைக்கிறது, அந்த மாதிரி சாது இருக்கணுங்கிறத கற்றுண்டேன் அப்படிங்கிறது 4வது குரு. 5வது குரு அக்னி. எப்படி வந்து அது சாரமானதை சாப்பிட்டுட்டு அசாரணமானதை சாம்பலாக்கி, நம்ம அக்னி சாட்சியாக தான் எல்லா காரியமும் பண்ணுறோம். நல்ல சமாஜாகத்தை ஆஹூதி எல்லாம் அக்னி வழியாக அக்னி அப்போ அதை வந்து வாங்கி சாப்பிட்றது. அதே சமயத்தில் தீய விஷயங்களை அது எரித்து சாம்பலாக்குறது. ஒரு புறம் வந்து அந்த அக்னி வந்து இட் இஸ் கிவிங் அஸ் த லைட், இட் கிவ்ஸ் அஸ் த பிரைட்னஸ், ரைட்? அந்த மாதிரி சாதுக்கள் வரவாளுக்கு அந்த ஞான ஒளி, அக்னி எப்படி லைட் கொடுக்குறதோ அந்த மாதிரி நம்ம சாதுக்கள் ஒரு ஞான ஒளி தன்னை அண்டி வருவர்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத அக்னிகிட்டேருந்து கற்றுண்டேன் அப்படின்றது. 6வது சந்திரன். சந்திரன் எப்படி வளர்பிறை தேய்பிறையில் பார்க்குறோம், 3ஆம் பிறை 4ஆம் பிறைன்னு. அதே மாதிரி பௌர்ணமிக்கு அப்புறம் தேய்கிற மாதிரி தெரியறது, அமாவாசைக்கு அப்புறம் வளர்கிற மாதிரி தெரியறது, பௌர்ணமி அன்னைக்கு நல்ல முழுமையாக தெரியறது, அமாவாசை அன்னைக்கு தெரியவே இல்லை. ஆனால் சந்திரன் கலைகள் வளர்வதும் இல்லை தேய்வதும் இல்லை. ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை வளர்வும் இல்லை, எதுவுமே கிடையாது ஆத்மாவுக்கு. அது தேய்வதும் இல்லை அழிவதும் இல்லை. அது இந்த ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறது, அப்புறம் இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறது. அதே மாதிரி தான் இது சந்திரன்டேந்து ஆத்மாவை பற்றி நாம் ஆத்மா என்பதை புரிந்து கொண்டேன். நாம் வந்து உடல் இல்லை, வெவ்வேறு உடலை நாம் எடுத்துக்கொள்கின்றாலும் எப்படி சந்திரனின் கலைகள் வளர்வதில்லை தேய்வதில்லையோ அதே போல ஆத்மாவுக்கும் இதெல்லாம் ஒன்றுமில்லை, நாம் தான் ஆத்மா என்பதை உணர்ந்தேன். அடுத்தது சூரியன். சூரியன்டேந்து என்ன கற்றுண்டேன் அப்படின்னு பார்க்குறேன். சூரியனை வந்து நிறைய பாத்திரங்கள் வச்சா ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒரு சூரியன் தெரியும், ஆனால் ஒரே சூரியன் தானே. இங்கே நீர்நிலையில் இங்கே இருக்கிற நீர் தடாகத்தில் தெரிகிற மாதிரி, பக்கத்து ஊரில் இருக்கிற ஏரியில் தெரிகிற மாதிரி, அடுத்த ஊரில் இருக்கிற குளத்துலையும் அதே சூரியன் தான், ஒரே சூரியன் தான். பலவாறாக காணப்பட்டாலும் அது உண்மையில் ஒரே சூரியன் தான். அதுபோல ஒரு ஆத்மா வெவ்வேறு தேகத்தில் இருந்தாலும் அந்தர்யாமியாக பகவான், அதே பகவான் தானே எல்லாரோட உடல்லையும் இருக்கார். ஸோ அதே ஆத்மா தான்டா எல்லார்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிறத, இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒன்றும் கிடையாது, அதே ஆத்மா தான் எல்லோரிடமும் இருக்கிறது, உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை. அதை சூரியனிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஒரே ஒரு சூரியன் இருப்பது போலே ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கிறது. அடுத்தது புறா. புறா என்ன பண்ணுறது, மரத்தில் வசிக்கிறது இல்லையா, ஆண் புறா பெண் புறா குட்டிகள்லாம் வசிக்கிறது. ஆண் புறா இறை தேடுறதுக்காக வெளில போகிறது. போயிட்டு வரச்சா என்ன பண்ணுறான், வேடன் வந்து ஒரு வலையை போட்டு பெண் புறா அந்த குட்டிகள்லாம் பிடிச்சுட்டுறான். அந்த வான்புறா வந்து என்னடா பார்க்குறது, ஐயோ எங்கள் குட்டிகள்லாம் போயிடுதுன்னா அதுவும் வந்து வலையில் விழுந்துடுறது. இதனால் என்ன சொல்கிறார் இவர், இதுலேயும் ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுக்கார இல்லையா, விவேகம் ஓணும். இந்த பாசத்தினாலே மனிதர்கள் சம்சார வலையிலே சிக்குகின்றார்கள். இது வந்து இவர் சன்னியாசி ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா. பட் திஸ் இஸ் த லெசன் ஐ லேர்ன்ட். எனக்கு ஏன் நான் ஹாப்பியாக இருக்கேன்னா, நான் இந்த பந்தத்தில் போய் விழலப்பா, நான் இதுலேருந்து டிட்டாச்சாக இருந்து நான் வேடிக்கை பார்க்குறேன். இந்த புறாட்டேந்து நான் இதை கற்றுண்டேன். இந்த மாதிரி வலையில் சிக்கிய புறா போல் நாம் ஆகக்கூடாது, இது புறாட்டேந்து கற்றுண்டேன். இது வந்து நம்முடைய 8வது குரு. அவருடைய 9வது குரு மலைப்பாம்பு. படைத்த கடவுள் காப்பான் என்று மலைப்பாம்புடன் அறிந்து கொண்டேன். இவர் சன்னியாசி ஈஸியாக சொல்லிட்டார். அவர் உட்கார்ந்த இடத்துல என்ன கிடைக்கிறதோ, உட்கார்ந்த இடத்துல என்ன கொடுக்க கிடைக்கிறதோ அதை சாப்பிடுவோம் அந்த மலைப்பாம்பு. நம்ம சம்சாரத்தில் இருக்கிறவன் நம்ம உழைக்கணும். எங்கள் அம்மா எப்பவும் சொல்லுவா, யத்னம் பிரயத்னம் பிரம்மத்னம். நம்ம வந்து ஒரு முதல் ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா. ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் வாங்கணும்னா, இந்த வாட்டி 70 மார்க் வாங்கினான்னா நல்லா படித்து அடுத்த வாட்டி 90 மார்க் வாங்கணும். ஸோ இந்த தரம் படிக்கணும், யத்னம். முதல்ல நம்ம படித்தாதான் மார்க் வாங்க முடியும். பகவான் வந்து மார்க் போடுவார்னா போட மாட்டார். ஸோ அது 70லேருந்து 90 வாங்கணும்னா யூ ஹேவ் டு கோ த எக்ஸ்ட்ரா மைல். இன்னும் நல்லா கவனமாக படித்து இன்னும் பெரிய ஆளாகலாம். பிரயத்தனம் எல்லாம் நான் பண்ணிட்டேன், ஐ ஹவ் டன் மை பெஸ்ட்னா தென் யூ சே படைத்த கடவுள் காப்பான்னா, அதுக்கப்புறம் பகவான்கிட்ட போய் நான் வேண்டிக்கணும், எல்லாம் முடிச்சுட்டேன்ப்பா, மிச்சத்தை நீ பார்த்துக்கோன்னா அவர் நிச்சயமாக பார்த்துப்பேன். நீ உன்னோட முயற்சி நீ எடுக்கணும் இல்லையா. டூ ஆஸ் இஃப் எவ்ரி திங் இஸ் அப் டு யூ, ப்ரே ஆஸ் இஃப் எவ்ரி திங் இஸ் அப் டு காட். நான் ஒருத்தன் அந்த மாதிரி தான் இது. ஆனால் மலைப்பாம்புக்கிட்டேருந்து ஒரு சன்னியாசி என்ன கற்றுண்டார் அப்படின்னு சொல்கிறார். அவர் படைத்த கடவுள் காப்பான உட்கார்ந்த இடத்துல நமக்கு பகவான் படைச்சிருக்கான், எனக்கு சாப்பாடு போடுவான், என்னை கைவிட மாட்டான் இல்லையா அப்படின்னு. அடுத்தது 10வது வந்து கடல். கடல்கிட்டேருந்து என்ன கற்றுண்டேன்மா. கடல் வந்து எப்போவுமே சமமாகவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாலாம் கடலோரமாக எல்லோரும் வீடு கட்டின்னு இருப்பா, குடிசைகளாக இருக்கும். நமக்கு பயம் இருக்கும், இங்கே ஆற்றுலெல்லாம் வெள்ளம் வந்ததுன்னா அந்த குடிசைகள்லாம் அடிச்சுன்னு போய்டுறது இல்லையா. அது மாதிரி எங்கேயாவது ஆகுமானா, ஆனால் கடலில் மாத்திரம் ஆகவே ஆகாது. அது வந்து எப்பவும் சமமாகவே இருக்கும். அதே மாதிரி
பகவானை ஆசிரித்த பக்தன் எப்போவுமே நிறைய வருமானம் வந்ததுனால பூரிப்போ இல்லை வறட்சி வந்ததுனால ஒரு சோகமோ ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறதோ, இந்த லாப நஷ்டங்களில் எப்போவுமே சமபுத்தியாக இருப்பான். அதே மாதிரி கடலில் நிறைய விஷயங்கள் நடக்கிறது, நிறைய ஆறுகள் கலக்கிறது, எதை கண்டு ஒரு சலனமும் இல்லாமல் சமநிலையில் இல்லையா சமபுத்தியாக அந்த கடல் அந்த மட்டத்தை காத்துண்டு வருது இல்லையா. அதை பார்த்து நான் சமபுத்தியை கற்றுட்டேன் அப்படின்னு இந்த இவர் சொல்கிறார். இது 10வது குரு அவருக்கு. 11 விட்டல் பூச்சி. இந்த விட்டல் பூச்சின்னு பார்த்துருப்போம் நம்மள, மின்மினு பூச்சி அப்படின்னு கூட சொல்லுவாள். இந்த விளக்கில் எங்கேயாவது ஒரு சுடர் ஒரு லைட் இருந்ததுன்னா அதில் போய் அந்த விளக்குக்கு மயங்கி அந்த இதில் போய் அந்த பளபளப்பை கண்டு அதில் விழுந்து போய் செத்துப்படும். அது மாதிரி நம்ம எந்த அழகை கண்டும், ஒரு ஸ்திரீயின் அழகை கொண்டோ எந்த அழகை கண்டு மயங்கி அதில் போய் நம்ம மாட்டிக்கப்படாது, அழகை கண்டு மயங்கக்கூடாது அப்படிங்கிறத விவேகம். அதுக்கு தான் பகவான் நமக்கு விவேக புத்தி கொடுத்துருக்கார். அதை கண்டு மயங்கக்கூடாது. இது விட்டல் பூச்சிகிட்டேருந்து நான் கற்றுனேன். 11வது குரு விட்டல் பூச்சி. 12வது வண்டுகள். வண்டுகள் எப்படி ஒரு பூவை சுற்றி வருது, பூவை சுற்றி வருகின்ற வண்டுகள். அது பூக்கள்லேருந்து அதனுடைய சாரத்தை மாத்திரம் தான் எடுத்துக்கிறது, அசாரத்தெல்லாம் விட்டுறது, கண்டதெல்லாம் எடுத்துட்டு இது பண்ணாதது. அந்த மாதிரி எத்தனை சாஸ்திரங்கள் படித்தாலும் ஒரு வாட்டி உபனிஷத்தில் ஒன்று சொல்லும், கீதையில் ஒன்று சொல்லும், முரண்பாடாக கூட இருக்கலாம். அதனால் நமக்கு விவேக புத்தியை வச்சுட்டு அந்த சாரத்தை மாத்திரம் தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. அசாரத்தை விட்டுவிடணும். எல்லார்கிட்டையுமே ஒரு மனிதன்கிட்டேருந்து அவனுடைய குணங்களை நம்ம எடுத்துக்கலாம், தோஷங்களை நீக்கிடணும் இல்லையா. எல்லாத்தையும் தோஷம் இல்லாத மனுஷனே கிடையாது. அதனால் குணங்களை மாத்திரம் எடுத்துக்கோ, சாரத்தை மாத்திரம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வண்டுகள்கிட்டேருந்து கற்றுண்டேன் அப்படிங்கிறார். அடுத்தது 13வது ஒரு ஆண் யானை. இந்த ஆண் யானையை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், இதே மாதிரி தான் இந்த வேடுவன் புறாவை பிடிச்ச மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பார். இதில் ஒரு பெரிய பள்ளம் வெட்டி அதில் பெண் யானையை போட்டுருவான். அந்த ஸ்பர்சத்துக்கு, அந்த தொடு உணர்ச்சிக்கு மயங்கி அந்த யானை அந்த பள்ளத்தில் விழுந்துடும். அதனால் அந்த தொடு உணர்ச்சிக்கு மயங்காதே, அந்த பி டெட்டாச்டு ஃப்ரம் தேட் அப்படிங்கிறது அந்த ஆண் யானைட்டேருந்து கற்றுட்டேன். அடுத்தது 14 ஒரு தேனி, ஹனி பீ. அது என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேனை சேர்க்கறது, யாருக்கும் கொடுக்காம கொண்டு அடையாக தேன் அடைய சேர்க்கறது இல்லையா. கடைசியில் என்ன பண்ணுறான், ஒரு வேடுவன் வரான், அந்த எல்லா தேனியும் கொண்டுட்டு அந்த தேனை எடுத்துகிட்டு அவன் போய்ட்றான். அதனால் அடுத்த வேளைக்குன்னு எதையுமே சேகரித்து வச்சுக்காத. இது சந்நியாச தர்மம், சந்நியாசம் அடுத்த வேளைக்கு ஒன்றும் சேகரித்து வைத்து கொள்ளக்கூடாது. துறவி தான் அடுத்த வேளைக்கு காத்தால எடுத்த பிக்ஷை இருந்தால் கூட அதை அடுத்த வேளைக்குன்னு வச்சுக்கொள்ள, அடுத்த வேளைக்குன்னு எதுவுமே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத. ஏன்னா யாராவது தூக்கின்னு போயிடுவா. அதனால் ஒரு துறவி அப்படி தான் வாழ்க்கையை நடத்தணும். இந்த வேளைக்கு என்ன இருக்கோ அந்த பிக்ஷையை மாத்திரம் வாங்கி சாப்பிடணும். அதை ஒரு ஹனி பீ, ஒரு தேனிக்கிட்டேருந்து கற்றுட்டேன். அடுத்தது 15வது மான். இதே மாதிரி தான். எப்படி யானையை எப்படி பிடிச்சான் வேடுவன், புறாவை எப்படி பிடிச்சான் வேடுவன், இல்லையா, பெண் புறாவை வச்சு மயக்கி பிடிச்சான். ஐயோ பாசத்தினால விழுந்துடுத்தோ. ஆண் யானை என்னால் விழுந்தது, தொடு உணர்ச்சினால் விழுந்தது. மான் எப்படி விழுந்ததுன்னு மானை பற்றி கேட்குறான். மானை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா, இதே மாதிரி வலையை வீசிவிட்டு அங்கே ஒரு சங்கீதம் போடுவானோ, அந்த இசை மானை பிடிக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த இசையை போட்டவொடனே அந்த இசைக்கு மயங்கி அந்த மான் அங்கே மாட்டிக்கும். இதனால் இந்த மாதிரி தான் நம்மளும் கண்ட இசைகளை கேட்டு நம்ம கெட்ட விஷயத்தில் நம்ம வாய் திஸ் கொலவரின்னு ஒரு பாட்டு வந்தது. அது யாரும் அதனுடைய அர்த்தம் அதை பற்றி அவனும் கவலைப்படல, அந்த மெட்டுக்கு மயங்கி இல்லையா. அந்த மாதிரி சம்சார வாழ்க்கையில் இந்த மாதிரி கண்ட பாட்டுக்களை கேட்டு நம்ம வீணாகி போய்டுறோம். அதனால் எந்த வம்பு பேச்சுக்கும் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் நாம் கேட்கக்கூடாது. இல்லைன்னா இந்த மாதிரி மான் எப்படி மாட்டின்றதோ இந்த மாதிரி சங்கீதத்துக்கு நாமும் மாட்டிப்போம். கண்ட பாடல்களை கேட்டு நாமும் இந்த பகவத் விஷயத்திலே சத் சங்கத்தில் இருந்து சத் விஷயங்களை கேட்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார் அவர். அதாவது ஒன்றா சொல்கிறார் பாருங்க. தொடு உணர்ச்சினால் எப்படி ஆறுது, கவர்ச்சிக்கு எப்படி மயங்கி ஒருத்தன் போகிறான்,
இல்லையா? அந்த அஃபெக்ஷன்னால் எப்படி புறா மாட்டிக்கிறது, தொடு உணர்ச்சினால் இது மாட்டிக்கிறது, சங்கீதத்தினால கண்ட சங்கீதத்தினால எப்படி மான் மாட்டிக்கிறது. அடுத்தது வந்து மீன். இந்த மீனை பிடிக்கிறதுக்கு அந்த தூண்டில் அதுக்கு ஒரு உணவு வச்சுருப்பான் இல்லையா, தேங்காய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தூண்டிலில் போட்டு அந்த மீனை பிடிப்பான். ஸோ இது எதனால் மாட்டிக்கிறது மீன்? அந்த நாக்கை வசப்படுத்தும். ஸோ அந்த நாக்கை நம்ம கட்டுப்படுத்தலைன்னா நம்ம எப்படி மீன் எப்படி அந்த தூண்டிலில் மாட்டிக்கிறதோ நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை நம்ம நாக்கை கட்டுப்படுத்தலைன்னா we will also get into this kind of trouble. ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணம் கண்ணால் கண்டதை பார்க்காம இருக்கிறது, காதால் கண்டதை கேட்காம இருக்கிறது, இந்த ஸ்பரிசத்தினால எந்த ஒரு இதுவும் தீண்டாமல் இருக்கிறது, நாக்கால் கண்டதை ருசிக்காமல் இருக்கிறது, என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்றது. ஸோ இத்தனை விஷயங்கள் அந்த ஐம்புலன்களை எப்படி அடக்கினார், யாரெல்லாம் அதுக்கெல்லாம் குருன்னு சொல்லிட்டு வர்றார், நமக்கு தான் எல்லாம். இதில் நம்ம வந்து கிரகஸ்தனாக இருந்துட்டு எதெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமோ நம்மளால் ஃபாலோ பண்ண. வி நீட் நாட் பி 100% லைக் அ சன்னியாசி. நமக்கு என்ன தர்மமோ ஐம்புலன்களை நம்மால் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியுமோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். 17வது குரு பிங்களாங்கிற ஒரு வேசி. அவளுடைய குலத்தொழில் வந்து அவளுடைய உடலை விற்பது இல்லையா. தினம் சாயங்காலம் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாசலில் வந்து நிற்பலாம். அந்த பக்கம் யார் போகிறானோ எவனாவது பணக்காரன் உருவானா அப்படின்னு தினம் ஒரு தினமும் தன்னுடைய சரீரத்தை விற்று பிழைப்பு நடத்துகிறோம். ஒரு சமயம் வந்து யாருமே வரல, ரொம்ப ஏமாற்றம் அடைந்த பிங்களா வந்து ராத்திரி முழுக்க தூக்கம் வராமல் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது சரியான அவளுக்கு தோன்றது. நம்மளை இனிமேல் யார் கல்யாணம் பண்ணிப்பா, நம்ம இந்த மாதிரி உடலை விற்று நம்ம வாழ்க்கையை தள்ளிட்டோமே, நமக்கு இனிமேல் நமக்கு நிர்ணயமான கணவன் பரமாத்மா தான். அந்த மாதிரி அந்த பிங்கள்லேட்டேருந்து அதான்ப்பா நான் கற்றுனேன், எல்லா ஆசையும் விட்டுட்டேன், பரமாத்மாவை நாடினால் பரமானந்தம் கிட்டும், பரமாத்மாவை விட்டு வேறு எதற்கும் ஆசைப்பட்டாலும் துன்பம்தான் கிட்டும் அப்படின்னு அந்த பிங்களங்கிற வேசிக்கிட்டேருந்து நான் கற்றுண்டேன் அப்படிங்கிறது 17வது குரு. அடுத்தது குரரிங்கிற பறவை, ஒரு கிரௌஞ்ச பட்சி. அது வந்து வாயில் ஒரு மாமிச துண்டு வச்சுன்னு இருக்கு. அதை வந்து மேலே உட்காண்டிருக்கு. அதை பிடுங்கிறதுக்கு அது கையில் மாமிசத்துண்டு இருக்கிற வரைக்கும் அதை பிடுங்கிறதுக்கு ஒரு காக்கை, கழுகு, கருடன் இவ்வாறு பலவித பட்சிகள் அதை சுற்றி வருது. அது அப்போ தான் அந்த குரரிக்கு தோன்றது, இனிமேல் நம்ம தப்பிக்க முடியாதுன்னு அந்த மாமிசத்துண்டை போட்டுவிட்டு பறந்து போய்டுறது. அதுக்கப்புறம் போய் அது நிம்மதியாக உட்காந்துருக்கு. கையில் ஒன்றும் இல்லைன்னா நிம்மதியாக இருக்கும். என்கிட்ட ஒரு 4 இப்போ கையில் பைசா இருந்தால் என்ன பண்ணணும், அதை பாதுகாக்கணும். அவன் வருவானே, இவன் வருவானே, அவன் கேட்பானே, இவன் கேட்பானேன்னு இதுக்கெல்லாம் கவலைப்படணும். அதை எப்படி எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒழுங்காக இருக்கா இல்லையா, அதை எப்படி பாதுகாக்கிறது, இந்த கவலையெல்லாம் வேணும். எனக்கு எதுக்கு கவலை? ₹1 இல்லை, ஒரு கையில் ஒரு பைசா இல்லை, படைத்த கடவுள் காப்பான்னு அந்த பட்சிக்கிட்டே இந்த கதை. அது தூக்கி போட்டாவிட்டு எல்லாம் ஒத்தம் கூட கிட்ட வரல பார்த்தியா, ஒத்தம் வாலாட்டில் அதுக்கிட்ட அந்த நிம்மதி கிடச்சிது பார்த்தியா. அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு என் கையில் ஒன்றும் இல்லைன்னா எப்படிப்பட்ட ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடச்சிருப்பா எனக்கு அப்படின்னு சந்தோஷப்படுகிறார். இது 18வது குரு. ஒரு சிறுவன்ட்டேந்து என்ன கற்றுண்டேன் அப்படிங்கிறார். அடுத்தது 19வது குரு. ஒரு நாளைக்கு குழந்தைய வந்து தாயா நீ ராஜாடா, நீ என்கிட்ட வாடா அப்படின்னு கொஞ்சரா அவனை. அடுத்த நாளே திருட்டு போயில என்ன விழிக்கிற, அதுவும் அப்படியும் கொஞ்சரா. அவனை ராஜானும் கொஞ்சரா, ஒரு நாளைக்கு திருட்டு பயிலேனும் கொஞ்சரா. ரெண்டுக்கும் அந்த குழந்தை சிரிக்கிறது இல்லையா. ரெண்டுக்கும் அதுதான் வந்து இன்னிபிஷன்ஸே கிடையாதுன்னு சொல்லுவா இல்லையா குழந்தைக்கு. அந்த மாதிரி அது பிறர் புகழ்ந்தாலும் பழித்தாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ரெண்டுத்துக்கும் சிரிக்கணும். நீ முட்டாளேன்னு சொன்னாலும் சிரிச்சுட்டு போ. எதுக்கு கர்மா அனாவசியமாக நம்ம கர்மாவை வைத்துக்கணும். அவன் திட்டுறானே நம்ம திட்டப்படாது, மனசாலையும் திட்டப்படாது இல்லையா. அனாவசியமாக வி ஆர் ஆடிங் மோர் கர்மா. அதனால் இப்படி இதனால் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன வேணால் சொல்லிக்கோ, நீ வந்து கோமனாண்டின்னு என்னை சொல்லிக்கோ, எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிறாருங்க. இது வந்து 19வது குரு. அவனுக்கு வந்து ஒரு குழந்தைகிட்டேருந்து கற்றுனேன். 20வது குரு ஒரு கன்னிகை. அவள் வீட்டு வேலை செஞ்சின்ட்டுருக்கா. அவள் வீட்டுக்கு யாரோ வரா, அவளை பொண்ணு பார்க்க வராளோ எதுக்கோ வரா. இவளே போய் உள்ளே வந்து ஏதோ அரைக்கிறா, மாவு அரைக்கிறா. அவள் கையில் நிறைய வளையல் போட்டுருக்கா. இந்த வளையல் சத்தம் கேட்டு அவள் என்ன நினச்சிப்பா, இந்த வீட்டில் யாருமே வேலைக்காரா கூட இல்லை போட்டுருக்கு, யாருமே செய்வாளுக்கு ஹெல்ப் பண்ணுறவா, இவ கஷ்டப்படுறா போட்டுருக்கு, இவளே எல்லா வேலையும் செய்கிறாளே அப்படின்னு நினச்சிக்க போகிறாளுன்னு எல்லா வளையலையும் அவுத்துட்டு ஒரே ஒரு வளையல் மாத்திரம் போட்டுண்டு வேலை பண்ணுறா. ஸோ அவன் 4 வளையல் போட்டுருக்கச்சே அது வந்து சத்தம் கேட்குறது. ஒரு வளையை போட்டுண்டாவிட்டு அது நிசப்தமாக இருக்குது.
அதனால் இதுலேருந்து என்ன லெசன் கற்றுட்டேன்னா, தனித்து இருந்தால் வம்பே இல்லை. எதுக்கு கூட்டமே வேண்டாம். அந்த கூட்டம் இருந்தால் தானே இத்தனை இது வியாபாரம். கூட்டமே கூடாது. தனித்து இருக்கிறேன். ஒரே ஒரு வளையல் போட்டுருச்சு, சத்தமே வரல, எதுலேயும் இடிச்சிக்கல. தனித்திருந்தால் வம்பே இல்லை, அதனால் நான் தனித்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் எப்படி ஹாப்பியாக இருக்கேங்கிறதுக்கு காரணம். அடுத்தது ஒரு வில்லாளி. ஒரு வில்லாளிகிட்டேன்னு என்ன கற்றுண்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த வில்லாளி ஒரு பறவையை குறிப்பார்த்து உட்காண்டிருக்கான். அந்த பட்சியை குறிப்பார்த்து எப்படி அந்த மகாபாரதத்தில் வரும் இல்லையா, ஒரு உடன் ஃபிஷ்ஷை மேலே ஓடிண்டே இருக்கும். அதை கீழே இருக்கிற நீர்நிலையை பார்த்து மேலே இருக்கிற அந்த ஓடுற உடன் ஃபிஷ்ஷை அந்த கண்ணில் குறி வச்சு அர்ஜுனன் அடிப்பான் கரெக்டாக அந்த மத்ஸ்யத்தை. அந்த மாதிரி அந்த வேடுவன் அந்த வில்லாளி அந்த ஒரு பறவை மேலே குறியாக இருக்கான் அப்படியே. அப்போ அந்த பக்கம் அம்பாரி இதில் ஒரு பெரிய சேனை, ராஜாவோட சேனை போகிறது. யாரோ கேட்குறா, இந்த பக்கம் ஒரு சேனை போச்சே, நீ பார்த்தியாப்பா, எந்த பக்கம் போச்சுன்னு. எந்த பக்கம் சேனையா, எப்போ போச்சு அப்படின்னு கேட்குறான். அதாவது அப்பேற்பட்ட கவனம் அவனுக்கு, அதுலேயே தியானமாக இருக்கான். அந்த மாதிரி எப்படி அவன் அந்த குறியிலேயே கவனமாக இருக்கானோ, மற்றத்துலலாம் எதுலேயும் சித்தமே இல்லையோ, தியானத்தில் லயித்தவனுக்கு என்ன நடந்தாலும் தெரியாது. இதை அந்த வில்லாளிட்டேன்னு கற்றுனேன். ஃபோக்கஸ், ஐ லேர்ன் த ஃபோக்கஸ் ஃப்ரம் ஹிம். அதனால் தியானத்திலே இருக்கேன். மற்றதெல்லாம் என்ன இருந்தாலும் எனக்கு தெரியாது. உலகத்தில் என்ன கெட்டது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் என்னோடய தியானத்தில் பகவானை தியானம் பண்ணிட்டுருக்கேன். அதுலேயே லயிச்சு போயிட்டேன். நான் அது அவன்கிட்டேருந்து கற்றுண்டேன் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. 21வது குரு. அடுத்தது பாம்பு. பாம்பு தனக்குன்னு ஒரு வலை கிடையாது. பாம்புக்கு தனக்குன்னு ஒரு வீடே கிடையாது. எலியோ நண்டோ ஏதாவது ஒரு வலை செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே தான் போய் இது தங்கிக்குமா. அது மாதிரி பாம்பு எப்படி தனக்குன்னு ஒரு இடத்துல எப்பவும் தங்காது. இந்த மாதிரி நண்டோ எலியோ போட்ட அந்த பொந்தில் தான் போய் இந்த பாம்பு இருக்கும். அதுபோல நாம் பற்றை ஒழிக்க வேண்டுமானால் எப்பவும் இடம் மாறிண்டே இருக்கணும், ஒரே இடத்துலையே இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத பற்றை ஒழிப்பதற்காக ஒரே இடத்துல வீடே கட்டிக்கொள்ளக்கூடாது. எங்கேயாவது ஒரு மடத்தில் போய் இன்றைக்கி ஒரு மடம், நாளைக்கு ஒரு மடம், நாளைக்கு ஒரு மடம், நாளான்னைக்கு ஒரு மடம், பற்றை ஒழிப்பதற்காக இடம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும்னு பாம்புட்டேருந்து கற்றுண்டேன்னு 22வது குரு. 23வது குரு ஒரு குளவி புழு. இந்த குளவி புழு இருக்க, அது எப்படி கொட்டி 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 அது மாறும். அது எப்படி மாறுகிறதோ அதே போல் மனிதன் எதை நினைத்து கொண்டே இருக்கின்றானோ அதன் தன்மையை அடைகின்றான் இல்லையா. இது எப்படி அந்த குளவி வளர்றது அப்படிங்கிறது, எப்படி முதல்ல புழுவாக இருக்கும், அந்த புழுவை கொட்டி 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 எப்படி அது அந்த உருமாற்றம் அடைவது போல மனிதன் எதை நினைத்து கொண்டே இருக்கின்றானோ அதன் தன்மையை அடைகின்றான். அதனால் நம்மளுடைய சத்புத்தியை, நம்மளுடைய நினைவுகளை சத் விஷயத்திலே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த குளவீட்டேருந்து நான் கற்றுட்டேன். கான்ஸ்டன்ட்லி வி ஆர் திங்கிங் அண்ட் மெடிடேட்டிங், கான்டம்ப்ளேட்டிங் ஆன் காட், வி வில் டெவலப் சத்புத்தி இல்லையா. சத் சங்கத்வே நிச்சங்கத்துவம், நித்வகத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்திங்கிற மாதிரி வி இவால்வ் பை கான்ஸ்டன்ட்லி. எல்லாமே எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் அவர் தாட்ஸ் இல்லையா. தட் இஸ் ஹவ் வி இவால்வ் அப்படிங்கிறத குளவீட்டேருந்து கற்றுட்டேன். 24வது குரு சிலந்தி. அது தன் வாயிலேருந்தே நூலை கக்கி ஒரு வலையை பின்னிக்கிறது, திருப்பியும் அது உள்ளே வசிக்கிறது. எல்லாம் முடிஞ்சாவிட்டு அந்த வாலையை அந்த இதை கலைச்சி தன் வாய்க்குள்ளேயே இழுத்துக்கிறது. அதுதான் பகவானும். பகவான் இஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம். பகவானே கர்த்தாவாக இருந்து, பகவானே இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாகவும் இருந்து, பகவானே பொருளாக. ஒரு குயவன் எப்படி களிமண்ணை வச்சுண்டு அந்த சக்கரத்தை வச்சுண்டு மண்பானையை பண்ணுற மாதிரி எல்லாமே பகவானே நிமித்த காரணம், பகவானே உபாதான காரணம். அந்த மாதிரி பகவான் எப்படி இந்த பிரபஞ்சத்தை தானே படைத்து, தன்னுடைய மாயா சக்தியினாலே இந்த பிரபஞ்சத்தை படைத்து, அதிலே அந்தர்யாமியாக இருந்து கொண்டு, பிறகு அதிலேயே எல்லாம் முடிஞ்சாவிட்டு திருப்பியும் ஒரு பிரளய ஜலத்தில் அந்த உலகத்தை மூழ்கடிக்க செய்து திருப்பியும் எல்லாம் பகவான்கிட்டயே போய் ஒட்டிக்கிறது. ஸோ எல்லாத்துக்குமே பகவான் தான் காரணம் அப்படிங்கிறத அந்த சிலந்திக்கிட்டேருந்து நான் கற்றுட்டேன். தட் இஸ் ஹவு ஹீ கிரியேட்ஸ் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஹீ டிசால்வ்ஸ், ஹீ அனிஹிலேட்ஸ் தட் அப்படிங்கிறத பகவான்கிட்டேருந்து அந்த சிலந்திகிட்டேருந்து கற்றுட்டேன்னு 24வது குரு. இப்படி
24 குருவிடம்ந்து நான் பாடம் பெற்றேன். கடைசியில் என்ன சொல்கிறார், எல்லாம் கற்றுன்ட்டேன்ப்பா, இந்த தேகமே இந்த உடலே எனக்கு குருப்பா. இந்த தேகத்து மேலேயே ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுக்கப்படாது. இது என்ன, இந்த தேகம் மாறிண்டே இருக்குது. அதனால் இதில் பற்றை அறுத்து பிரம்மத்திடம் புத்தியை செலுத்த வேண்டும் என்று அறிந்தேன் அப்படிங்கிற சொல்கிறார். அதாவது இந்த தேகம் பல உபத்திரம் செய்வதால் இதுக்கு நமக்கு ஜென்ம விரோதி ஆகிடுறது. இதில் நம்ம பத்தே வச்சுக்கூடாது. அதனால் ஆத்ம ஞானிகளுக்கு சரீரமே ஒரு பாரம். இந்த சரீரத்தை நான் மறந்து விட்டேன், எனவே நான் நிம்மதியாக இருக்கிறேன். இதை கேட்டு அந்த எது மகாராஜன் சொல்கிறார், அவதூதரை வணங்கிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். இப்போ அந்த கதையை தான் உத்தவருக்கு நம்ம பகவான் சொல்கிறார். அந்த உபதேசத்தை கேட்ட உத்தவரும் பகவானுக்கு நன்றி சொல்கிறார். ஒரு வழியாக கிருஷ்ணர் உத்தவருக்கு ஒரு சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு விடுறார். அந்த 24 குருக்கள்ங்கிறது இந்த ஏகாதச ஸ்கந்தத்தில் ரொம்ப பிரசித்தமானது. இப்படி அந்த அவதூதர் ஏக கௌபீனம் தான் கட்டின்னு இருக்கார், ஒரு கோமணம் தான் கட்டின்னு இருக்கார். எப்படி நம்ம நேச்சரில் இந்த இயற்கை மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள ஒவ்வொரு பொருள்களிலிருந்து நாம் ஞானத்தை பெற முடியும், அது எப்படி நம்மளுடைய ஆன்மீக புரிதலுக்கு, எப்படி நம்மளோட ஆன்மீகத்தில் ஹவு டு இவால்வ், எப்படி அதை நம்ம ஆன்மீக புரிதலுக்கு நாம் அந்த அனுபவங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவ பாடம் இது. உத்தவ கீதையோட ஒரு பகுதி என்றே கூறலாம். உத்தவ கீதைங்கிறது நான் சொன்ன மாதிரி 1360 ஸ்லோகங்கள் இருக்குது. இதில் ஒரு சிறிய பகுதி இந்த 24 குருக்கள். இன்றைய சத்சங்கம் இத்தோடு நிறைவேறுகிறது. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம்பரம். ஸ்ரீ ஹரயே நமக, ஸ்ரீ ஹரயே நமக, ஸ்ரீ ஹரயே நமக. யதக்ஷர பதபிருஷ்டம் மாத்ராஹீனம் துயத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச நியூனானி சாதிரிக்தானி சமக்ஷ்வ புருஷோத்தம. नाम संकीर्तनम यस्य सर्वपाप प्रणाचन प्रणामो दुःख समरहासं तं नमामि हरिं परं. श्री हरये नमः, श्री हरये नमः, श्री हरये नमः. गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंद.